கேஸ். நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். வெள்ளையங்கிரி மலைக்கு முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் தான் இது. இதை பாருங்கள் கைஸ், இதுதான் வந்து 2 வீலர் பார்க்கிங். 2 வீலர் மட்டும் இங்கே பார்க் பண்ணலாம். இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த கார் பார்க்கிங்கில் தான் கார் நிப்பாட்ட போகிறோம். இங்கே பாருங்கள் கார் நிப்பாட்ட இடம். நாங்கள் இங்கே கார் நிப்பாட்டிட்டோம். நாங்கள் இப்போ மேலே நடக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்க்கிங் தான். இது வந்து என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. இங்கே கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறுங்க. இது ஒரு மண்டபம். இந்த மண்டபம் சும்மா ஓப்பன் மண்டபம் தான். இதுலேயும் சின்ன கடைகள் எல்லாம் வெக்கேஷன் எல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால ஆளுங்க நிற்க இடம் இல்லைனால போட்டிருப்பாங்கன்னு நினைக்கலாம். தற்காலிகமாக தான் போட்டிருக்காங்க இந்த மண்டபத்தை. இப்போ வெக்கேஷனுக்காக போட்டிருப்பாங்க போல். இதுக்கு அடுத்து ஒரு ஓப்பன் ப்ளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடைங்க, இந்த நரிக்குறவ சாமிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ருத்ராட்ச மாலை மற்ற ஜாமானுங்கள்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பாதையில் தான் மேலே போனோம் போல். போகிறதுமே சின்னதாக ஒரு கோவில் தெரியுது. என்ன கோவில் தெரியல, பக்கத்தில் போவோம். பக்கத்தில் போனால் தான் தெரியும் என்ன கோவில்னு. படி எல்லாம் இருக்குது. படி ஏறி மேலே வந்ததுமே பாருங்கள், இதுதான் பிள்ளையார் கோவில். பிள்ளையார் தான் விக்னேஸ்வரன். இவரை கும்பிட்டுட்டு தான் மேலே போனோம் போல். பிள்ளையாரை கும்பிடுவோம். கும்பிட்டு நம்மளும் ஒரு கும்பிடு போடுவோம். விட்டுட்டு அவ்வளோதான். அப்படி எப்படி பிள்ளையாரை கும்பிட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ இதுக்கு மேலே, ஏன்னா நாங்களும் ஃபஸ்ட் டைம்னால எப்படி போகிறோன்னு தெரியல, இருந்தாலும் பாருங்கள் இதில் ஒரு படிக்கட்டு மேலே போகுது. இது வழியாக போவோம் மேலே போவோம். ஆமாம், அங்கே ஒரு கோவில் தெரியுது. அதான் சிவன் சன்னதி போல். சிவன் சன்னதி தெரியுது. அது பக்கத்துலேயே பாருங்களேன், அங்கேயே பாருங்கள் ஒரு கொடிக்கம்பம் மாதிரி ஒன்று இருக்குது. ஆமாம், திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்க. இங்கேயே ஏற்றுவாங்க போல். அதனால் அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறதுங்க ஏம்மா இதில் தான் ஏற்றுவாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் சன்னிதானம். இதில் வந்து சிவன், இங்கிட்டு முருகன், இங்கிட்டு பிள்ளையார், 3 சன்னிதானம் ஒன்றா இருக்குது. நடுவில் சிவன் இருக்கா போல். அந்த பக்கம் முருகனும் இந்த பக்கம் பிள்ளையாரும். அதுக்கு பக்கத்தில் என்ன தெரியுது, ஒரு மண்டபம் ஒன்று தெரியுதுங்க. அந்த மண்டபம் தான் அன்னதான மண்டபமாக. இந்த பாருங்கள், அதுதான் அன்னதான மண்டபம். அன்னதான மண்டபத்தை லெஃப்ட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட்டில் இருக்கிற மண்டபத்தில் என்னன்னு தெரியல. நம்ம ரைட்டில் உள்ள மண்டபம் வழியாக தான் போனோம் போல். மேலே போகிறதுக்கு வேறு பாதையில் ஒன்றும் தெரியல. இந்த ஒரு பாதை தான் போல் இருக்குது. பாருங்கள், அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் அன்னதான மண்டபம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். பொறுமையாக தான் மூவ் ஆகிறோம். இது வந்து நம்ம வண்டிங்க எல்லாம் வந்து நிற்கிதானா, இதெல்லாம் வந்து பார்த்தா கேம்புன்னு நினைக்கலாம். கேம்புக்காக மக்கள் கேம்புக்கெல்லாம் நிறைய பேர் இந்த மருந்து இதெல்லாம் வேறு மருத்துவக்குழால் நிற்கிது. இங்கே பாருங்கள், ஒரு மண்டபத்தில் நிறைய பேர் படுத்திருக்காங்க. மேலேருந்து இறங்கி வந்து கால் கையெல்லாம் முடியாதவங்க இங்கே தான் படுக்கிறாங்க. நிறைய பேர் படுத்துருக்காங்க. நிறைய பேர் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த இட வழியாக தான் போகிறோம். பாருங்களேன், இது வழியாக தான் போயிட்டுருக்கேன். இந்த மண்டபத்துக்கு ஓரமாக வழி இருக்குது. இது வழியாக போய் எங்கே சேருதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், குச்சியெல்லாம் இங்கே தான் குச்சியெல்லாம் கொடுக்குறாங்க போல இருக்குது. நம்ம வேண்டாம் வாங்கிக்கலாம், 20 ரூபா தானே. நாங்கள் வந்து வேண்டாங்கிட்டேன். எனக்கு குச்சி இல்லாமல் மலை ஏறணும்னு ஒரு ஆசை. குச்சி இல்லாமல் போயிட்டு வருவோம். எல்லோரும் குச்சியோட போகிறாங்க, நாங்கள் குச்சி இல்லாமல் போகிறோம். வர உண்டியெல்லாம் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டுக்காக. அது மட்டும் கரெக்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பாருங்களேன், படி மேலே போகிறதுக்கு ஒரு படி, கீழே வர்றதுக்கு ஒரு படி. அந்த படி வழியாக மேலே வந்து ஒரு குரங்கு நம்ம முன்னோர்கள் மாதிரி ஓடி போயிடுறாரு. அவங்க வந்து சாமிஜிகள் 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க வந்து சித்தர்கள் போல், சித்தர் மடம் போல். இது சின்னதாக சித்தர் மடத்துக்கு இங்கிட்டு பாருங்கள், அது என்ன போட்டிருக்குன்னா தமிழ்நாடு வனத்துறை அப்படின்னு போட்டு மலை வெள்ளங்கிரியோட போர்டு தான் வச்சுருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன மண்டபம்.
சாமி மண்டபம் போல். அதுக்கப்புறம் அடுத்து இதுதான் வந்து நம்மளோட பொருள்லாம் செக் பண்ணுறாங்க. என்னென்னா பேக்லாம் செக் பண்ணுறாங்க. எரியிற பொருள், பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கேட்டுட்டோம், என்ன இது அப்படின்னு கேட்கும் எங்ககிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேமராவில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து வீடியோ நீங்கள் செல்ஃபோனில் எடுத்துக்கலாம், கேமரா அலோடு இல்லைன்ட்டாங்க. நாங்கள் திருப்பி கொண்டு போய் கேமராவை காரில் வச்சுட்டு வந்துட்டோம். வந்து பாருங்கள், இங்கே தான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக பாருங்களேன், மேலே பாருங்களேன், குச்சியெல்லாம் கிடக்கு பாருங்கள். நிறைய குச்சி சும்மா தான் கிடக்கு, யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம், யார் வேணால் எடுத்துக்கலாம். பாருங்களேன், எனக்கு எடுத்துகிட்டு ஏறுறோம். அது என் கூட வந்து அந்த சின்ன பையன், அவன் பேர் வந்து ஃப்ராங்க்லின், அவன் தான் முன்னாடி போயிட்டுருக்காப்புல. நான் பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்க, ஏறி போகிறாங்க, தெரியுது பாருங்களேன். ஏறுறதுக்கு ஒன்றும் நிறைய பேர் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 4 மணி அந்த அளவில் தான் ஏறுறோம் சாயங்காலம். அதனால் யாருமே இல்லை, நிறைய பேர் இறங்கி வராங்க. நேற்று போனவங்களா இவங்கெல்லாம் 2 மணிக்கு மேலே ஏறினவங்களா இப்போ தான் இறங்கி வராங்க. நாங்கள் இப்போ ஏறுறோம், எப்போ வராங்கன்னு தெரியல, பார்ப்போம். நாங்கள் ஒரு சின்ன கேனில் தண்ணி குடியில் அதில் தண்ணி போகிற வழியில் தான் பிடிச்சிக்கணும். சும்மா தான் காலி தண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறேன். எங்கே தண்ணி கிடைக்குமோ அங்கே பிடிச்சிக்கலான் இருக்கேன். நாங்கள் வர சாப்பிடலை, பசியில் தான் இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் அவர் அருள்னு சொல்லி ஏறிட்டுருக்கோம். எல்லோரும் ஏழுமலை ஏறிட்டு வந்து ரொம்ப முடியாமல் இறங்கி வராங்க. நாங்கள் எப்படி வரப்போகுதோ, நாங்கள் போகும்போது இந்த கண்டிஷனில் இருக்கோம் கைஸ். நாங்கள் வரும்போது எந்த கண்டிஷனில் இருக்குன்றது நீங்கள் தான் பார்க்கணும். பாருங்கள், அவரால் முடியல. அது என் கூட வந்த தம்பி தான் ஏறுறது, ஏன்னா வேறு யாரும் இல்லை, அதனால் அவர் முன்னாடி போகிறத எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் போக போக அழகு இருக்குன்னு நினைக்கலாம். இது பாதை வந்து பாருங்கள் நல்லா செங்குத்தாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த சிவன் கோவில்கள், சிவன் எல்லாமே மலையில் இருக்கும். சிவன் கோவில் நிறைய மலைகளில் தான் இருக்குது. பெருமாள் மாதிரி அவரும் சிவன் மலையில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஆதிவாசிகள் கும்பிட்ட கோவில்கள் தான், ஆதிவாசிகள் உருவாக்கினது தான். அதை வந்து ஆதிவாசிகள்லாம் மக்கள், ஏன்னா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வனம் தான், காடு தான், காட்டில் தானே இருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே அந்த டைமில் காட்டுவாசிங்களாக இருந்த டைமில் அவங்க எடுத்து கும்பிட்டுட்டு இருந்தது தான். அதனால் வனம் பகுதிகளில் இருக்கிற சாமிங்களுக்கு பயங்கர பவராக. மற்ற சாமிகள்லாம் பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும். அதுக்கு பயங்கர செலவுகள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எந்த செலவுமே இல்லை. இவர் இயற்கையான சக்தி இவருக்கு. இவரை நம்ம கும்பிட்டாலே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எல்லோரும் மக்கள். லேடிஸை தவிர எல்லாருமே போகலாம். லேடிஸ்னால் எல்லா லேடிஸும் 10 வயசு கீழே உள்ள பொம்பளை பிள்ளைங்களும் 55 வயசு மேலே உள்ள முதியோர்கள் அம்மா தாய்மார்களும் போகலாம். பட் ஜென்ஸு யார் வேணாலும் போகலாம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டு அந்த மாதிரி, ஏன்னா மூச்சு அடைக்கிறதுனால எனக்கே மூச்சு அடைக்குதுங்க உண்மையாக சொல்ல போனால், அந்தளவுக்கு இது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் உடல்நிலை நல்லா இருக்கிறவங்க வந்துட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா மேலே போயிட்டு திருப்பி எதுவுமே பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கிற பாதையில் ஒருத்தவங்க திருப்பி இறக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்திருக்கா, இப்போ பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க. எதுக்கும் யாரும் பார்த்து வாங்க. இந்த மலையை சாமி தரிசனம் பார்க்க வர்றவங்க நல்ல முழு ஆரோக்கியத்தோடு வாங்க. வந்து சிவனை தரிசனம் பண்ணி அருள் வாங்கிட்டு போட்டு ஒன்றும் தப்பில்லை, நல்லது தான். எல்லோரும் வரணும், எல்லாருமே சாமி தரிசனம் பார்க்கணும். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்காக நாங்களும் பாருங்கள் ஏறுறவங்க பாருங்கள் இப்படி இருக்குது மலையில். ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. சபரிமலையெல்லாம் போயிருக்கனால சபரிமலை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதோட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. கரிமலையெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். ஆனால் இது கரிமலையெல்லாம் நான் ரொம்ப வருஷம் போயிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு குத்து மலையாக இருக்குது. அதுக்குன்னு ஏற முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. இது பாருங்கள், 2வது மலை வந்துருச்சு. 2வது மலை பிள்ளையார் நாங்கள் பாருங்க கும்பிட அந்த பிள்ளையார் இடத்துல தான் கும்பிடுவோம். இங்கே கடைகள்லாம் இருக்குது. பிள்ளையார் கும்பிட்டுட்டு தான் நாங்கள் நடந்து போகிறது. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகள்லாம் இருக்குது. கடைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறத ரொம்ப கூட. ஒரு சாதாரண ஒரு எலுமிச்சப்பழம் போட்டு ஒரு சோடா கொடுத்துறாங்க. சின்ன டம்ளரில் கப்பில் தான் தராங்க. அதுக்கு 40 ரூபா. அவங்கள குறை சொல்லலை. ஸோ அவங்க கொஞ்சம் விலை கூட இருக்குது. அதனால் நமக்கு தாகம் பற்ற மாட்டேங்குது. நீங்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் நீங்கள் வரவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியோ இல்லை இது மாதிரி ஜூஸ் உப்பு இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் சோடா, உப்பு போட்ட சோடா வந்து கொண்டு வந்து, அதாவது இனிப்பாக போடக்கூடாது. சோடா வந்து உப்பு சோடா வாங்கிட்டு வந்து அதில் எலுமிச்சப்பழம் கலந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டா மலை ஏறும்போது உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். நல்லா இது அதே மாதிரி சத்தான பொருட்கள்லாம் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. நடந்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் உட்காந்துட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து குடி பையனாக உட்காந்துருக்கான் பாருங்கள். நடக்கும் அவனுக்கு முடியல. நிறைய பேர், அவன் மட்டும் இல்லை, நிறைய பேருமே உட்காந்து தான் இருக்காங்க. அங்கங்கே உட்காந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், என்னங்க உட்காந்தா ஒரு மாதிரியாக இருக்கும்,
நான் நின்றுட்டு அப்படியே நின்று வீடியோலாம் பிடிச்சிக்கிட்டே வரேன் அப்படின்னு. நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்ட்டு. நாங்களும் சொன்னேன், இது மாதிரி இந்த இடத்துலேருந்து வரோம், நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் அப்படின்னு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் கூட அவங்களே என்ஜாய்மெண்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் பேசி ஜாலியாக வந்தாங்க. பாருங்க, அந்த 2வது மலை இறங்கி வரவங்களாம் எங்கே கேட்டாங்க, எவ்வளோ தூரம் என்ன இருக்குது அப்படிலாம். நாங்களும் ஏதோ தெரிஞ்சதை குத்து மதிப்பாக சொல்லிட்டு போனாங்க. சின்ன பசங்கள்லாம் வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஏறி வர்றாங்க. அவங்க நல்லா, அவங்க விளையாட்டு பிள்ளைங்களா, அப்படியே அவங்கள தடப்புடனே ஏறுறாங்க, தடப்புடனே இறங்கிடுறாங்க. நம்மளால் தான் முடியல. இங்கே நீர் பயிற்சி கொஞ்சம் இருக்குங்க, நீர் தண்ணி. அதை நாங்கள் வாங்கி இங்கே வரல, இங்கே தான் தண்ணி எடுத்து குடிக்கிறோம். ஆமாம், மொதல் இடத்துல கிடச்ச இதான் 2வது இங்கே தான் தண்ணி. இது விட்டால் வேறு எங்கேயோ இன்னொரு இடத்துல தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த தண்ணியெலாம் குடிச்சிட்டு பாருங்கள், வழுக்கப்பாறை வந்துருச்சு. இதுதாங்க பாருங்களேன், இதுதான் வழுக்கப்பாறை. அதில் பார்த்திங்கன்னா அழகாக, ரொம்ப அழகாக சிலை செதுக்கி வச்சுருக்கிற மாதிரி பாருங்களேன், படிக்கட்டை செதுக்கி வச்சுருக்கோம் பாருங்களேன். படி அப்படியே சூப்பராக, அந்த படியை பார்த்தாலே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த படியை வழியாக நிறைய பேர் இறங்கி வராங்க, அது வழியே ஏறி போகிறாங்க. இதுதான் வழுக்கப்பாறைன்றவாங்களாம். இந்த வழுக்கப்பாறையில் அழகாக படியை செதுக்கி வச்சுருக்கோம். நம்ம அழகான இதில் மேலே ஏறி இருக்கோம். நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள், பசங்களாம் வர்றதுக்காக. முன்னாடி ஏறுறவங்க மேலே ஏறி நின்றுட்டு மற்ற பசங்க வந்தது சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் உடம்பு ஊதுறவங்களால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது மாதிரி கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மலையில் 2 கடை 3 கடையில் இருக்கும். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போக நிறைய கடைங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம வெக்கேஷன் டைம்னால நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் உண்மையாகவே சொல்ல போனேன்னா மலை வந்து நல்ல ஒரு ரசகரமான மலை தான். ஏன்னா ஒரு வெக்கேஷன் இல்லை, மேக்ஸிமம் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி மலைக்கு வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் இங்கே அவசரப்பட்டு வராதிங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீயாக எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் வாங்க. அந்த பசங்களோட ஜாலியாக வந்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு இடத்துல ஏறி இறங்கினா உங்களோட மனசில் இருக்கிற அத்தனை பாரமும் இறங்கிடும். நீங்கள் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆயிரும். யாரையுமே நம்ம இது பண்ணாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வரணும். ஆமாம், டென்ஷன் வீட்டில் பல டென்ஷனை வச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு ஐயோ மலை ஏற முடியல அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரிலாக்ஸாக வாங்க. வந்து வெள்ளையங்கிரி சிவன் டெம்பிளை பார்த்து அவரே ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வாங்க, நல்லதே நடக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் வருங்க. நாங்கள் சும்மா மேலே ஏறி நின்று ஒன்றும் பார்த்தாக்க முடியலன்னு பார்க்கும்போது என்ன நினைப்பேன்னா, இந்த மூட்டை தூக்கிட்டு வராங்க பாருங்களேன், அவங்கள பார்த்து மனசை வந்து தேத்திடுவேன். பரவாயில்லையே, அவங்களே ஏறி வராங்களா அப்படின்னு. அப்புறம் இந்த பாருங்களேன், இந்த குட்டி பசங்களை எங்களுக்கு திடீர்னு ஃப்ரெண்டானானுங்க. ஆமாம், அவனுக்கு எங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன யூடியூப் சேனல்னு கேட்டாங்க. நான் அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், எங்களோட சேனல் இது வருதுங்க RKS அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க. அதுதான் ஆச்சரியம். அவங்களோட சேனல் பேர் என்ன, குட்டி தீவிரவாதின்னு சொன்னாங்க. இந்த வயசுலேயே என்னடா இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், நாங்கள் வச்சுருக்கேனே அப்படின்னு சொன்னாங்க. வச்சுட்டு அந்த குட்டி பையன் கூட தான் அப்புறம் நாங்கள் பயணம் பாருங்களேன். அப்படியே இதில் வருங்க ஒரு இடுக்கு கல், இதுக்குள்ளே ஒரு சிவன் இருக்குது, சிவன் சன்னதி. அது பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளே மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பாருங்களேன், அதையும் நாங்கள் போய் சாமி கும்பிட்டோம். கூப்பிட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கோம். அதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடுக்கையில் பாருங்கள் அங்கேயும் ஒரு கடை இருக்குது. அந்த கடையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் ஏறுறது. இங்கே அந்த ஏறி வரோம் பாருங்கள், 3வது மலைக்கு மேலே அங்கேயே ஒரு நீர் வச்சுருக்கு. அங்கேயும் பாருங்களேன் தண்ணி நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா உண்மையாகவே மூலிகை தண்ணின்றது இதாங்க. செம்ம ஜிலோன்னு இருக்குது தண்ணி. அவ்வளோ அழகாக எவ்வளோ குடித்தாலும் நம்மளை குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த கேனில் இருந்து நாங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டோம். எடுத்துகிட்டு பாருங்கள் மேலே ஏறி வந்தால் அங்கே ஒரு பையன் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தான். தம்பி எனக்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி போடுறா தங்க அப்படின்னு. உடனே பாருங்களேன், அந்த பையன் என்கிட்ட கேன் வாங்கி தண்ணி பிடிச்சி தராங்க பாருங்கள். தண்ணி பிடிச்சி தரா போல் தண்ணி பிடிச்சிட்டு பாருங்க, அதை என்கிட்ட கொடுத்து நாங்கள் பாருங்கள், நான் வாங்கிட்டு கீழே இறங்கணும். அது கொஞ்சம் இந்த பக்கமாக இருக்குது. அதனால் ஏன்ட்டு அங்கே நின்று அங்கே சும்மா ஒரு 2-3 இது எடுத்தேன் மலைகள். அந்த பக்கம் பெரிய பெரிய மலையாக தெரிஞ்சிச்சு. சரி, அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னா, கொஞ்சம் நாங்கள் ஏறும்போது நான் சொன்னோம்ல 4 மணிக்கு மேலே கொஞ்சம் இருட்டான மாதிரி இருந்துச்சு, கிளியராக தெரியல ஒரு இதுதான். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்சி என்னென்னா, சூரியனை பார்த்தேன் நான். சூரியன் வந்து மறையிற நேரம்னால பாருங்களேன், லைட்டாக இளம் வெயில் அடிக்கிது பாருங்கள். லைட்டாக சன்னோட அந்த இது அப்படியே லைட்டாக தெரியும் பாருங்கள். அதாவது ஈவினிங் இதை நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேமராவில் பதிச்சுட்டு அப்படியே இந்த பக்கமாக வருவோம் பாருங்கள். சூரியன் பாருங்களேன் மலைக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கிறார் பாருங்கள். அந்த ஒளிஞ்சிருக்கிறத நாங்கள் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். மேகமூட்டத்துக்கு இடையில் இருக்கிறாரு தெரியுதுங்களா? அதையே நாங்கள் கொஞ்சம் இது நிறைய தடவை எடுத்தோம். சில இதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இன்னொன்று மலை ஏறி இது மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்டு கிடைக்குதா, அதனால் ரொம்ப நின்று எடுத்தேன்.
அந்த மலையீடு வரதில்ல சூரிய பகவானை எங்களுக்காகவே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது அவரை பார்க்கும்போது. பாருங்கள், நாங்கள் அதை ஜூம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நடப்பாதை மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு தான் ஏறினேன். இது இப்போ கொஞ்சம் லாங்கில் பார்த்தேன் எப்படி இருக்குங்க இந்த மலையோட. நல்லா ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மாதிரி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, தண்ணியெல்லாம் தெரியுது. இந்த டாம் மாதிரிலாம் இருக்குது. என்ன ஏரியாலாம் தெரியல, இருந்தாலும் சூப்பராக இருக்குது. இடம் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, அவ்வளோதான். அது என்ன இடம்ன்றது நம்ம அங்கே போகிறது இல்லைன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் மேலே இருந்து ஒரு பார்வை வயல்லாம் இருக்குது பாருங்கள். வயல்லாம் தெரியுது, கட்டமாக தெரியுது பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் பில்டிங்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம் பாருங்கள். அடுத்த மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நேரு தான் மலையெல்லாம் பார்த்தாங்க பாருங்கள். ஒரு 2 கடையில் இருந்தது. நாங்கள் 1-2 கடையில் தான் அங்கே வாங்கி குடித்தோம். அதுக்கப்புறம் ஒன்றும் குடிக்கலை, வேண்டான்ட்டு வந்துட்டோம். கொஞ்சம் வெறும் வேறாகவே இறட்டணும். இது அந்த மாதிரிலாம் தெரியுது பாருங்கள். அந்த கீழே வந்ததை பார்த்தோம் பாருங்கள், ஏறி வர்றாங்க. காட்டுப்பகுதினாலும் அது ஒரு காட்டுப்பகுதி தான், நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், வெள்ளையங்கிரிக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் கொஞ்சம் உடம்பெல்லாம் நல்லா தேத்திட்டு வாங்க. கால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கால் தான் மசில் தான் பிடிக்குது, பெயின் கொஞ்சம் இந்த மசில் பிடிக்காமல் இருக்குது, எண்ணெய் அந்த மாதிரி எதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து எங்கள் கூட அன்றைக்கி பாருங்களேன். அந்த திடீர்னு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தானே, திருப்பூர் தானே, கோயம்புத்தூர் நினச்சி கேட்டேன். இல்லைங்க, நாங்கள் திருப்பூரில் படிக்கிற பிள்ளைங்க, நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படி சொன்னோம். ஒரு 5-6 பசங்க இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவோட, அம்மா கிடையாது சாரி அப்பா. அவங்க பயங்கரமான கம்பெனி கொடுத்தாங்க. பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பேச்சு. அவங்க இந்த நாட்டையை விற்றுருவாங்க போல இருக்குது, அந்தளவுக்கு பேசுகிறாங்க. நாங்கள் முன்னாடி போகிறேன்னு சொன்னேன். ஓகே பாய், போயிட்டு வாங்க, நீங்கள் போங்க, நாங்கள் மேலே வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பாருங்களேன், சின்னதாக ஒன்று தெரியுது பாருங்கள், அந்த குட்டியோட மலை பாருங்கள். அதுதான் மேலே பாருங்களேன், பாம்போட தலை மாதிரி தெரியும் பாருங்கள். அதுதான் வந்து 7வது மலையாக. அதுதான் வெள்ளையங்கிரி அப்போ 7வது மலையில் இருக்கிற இடம். ஸோ அதை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் வாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். சிலதெல்லாம் தெரியல, ஏன்னா ரொம்ப மங்கலாக இருக்குன்னா நான் சொன்னோம்ல, இருட்டான நேரம். இதாவது பரவாயில்ல. இதுக்கப்புறம் 6வது மலையெல்லாம் போகும்போது ரொம்ப இருட்டாகிடும்னு நினைக்கலாம். சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப இருட்டாகும். அப்போ நாங்கள்லாம் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஸோ இருந்தாலும் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்து உங்களுக்கு நாங்கள் யூடியூப்பில் இது பண்ணுவோம். அப்போ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் பாருங்கள், வித்தியாசமான ஒரு இது தானே. எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க பகலில் போய், நாங்கள் வந்து நைட்டில் போய் வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் எப்படி இருக்குது பாருங்கள். பொம்மை இதெல்லாம் இயற்கையாகவே நாங்கள் வந்து எடிட் எல்லாம் பண்ணலாங்க, இயற்கையாகவே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். இதை பாருங்கள், இந்த என் கூட வந்த பையன் ரொம்ப டயர்டாகிட்டான், முடியல. கொஞ்சம் தூரம் போனால் பேக்கெல்லாம் என்கிட்ட கொடுத்துருவான். என்னால் முடியல அப்படின்னு அப்பயே சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் மலை பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப அருமையான இடங்க. வாழ்க்கையில் இந்த இடத்த வந்து ஒரு தடவையாவது வரணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மலை உண்மையிலேயே என்கிட்ட கொடுத்து அந்த மலையை நானே வாங்கி என்கிட்டே வச்சுருப்பேன். இப்போ எனக்கு காசு போட்டு வாங்குறதுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லாதனால இலவசமாக பாதி தரீங்களான்னு கேட்கணும். இதே பாருங்கள், இது 6வது மலை இறக்கம். 6வது மலை இறக்கம்ன்றது அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இறங்க. ஏன்னா இருட்டில் வேறு வந்துட்டோமா, நாங்கள் லைட்டு வேறு இல்லை, இன்னொருத்தவங்களோட வெளிச்சத்தை பார்த்து தான் இறங்கணும். நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி தாங்க அவங்க வந்தது. ஆக்சுவலாக எல்லாமே தாறுமாறாகி போச்சு. அதான் என்னமோ தெரியல, எங்களுக்கு எடுத்த இது எல்லாமே கொஞ்சம் இதாகி போயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் மனதைரியத்தில் இறங்கி வந்தோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதை இறங்கி போனோம். இந்த இடத்துல என்ன ஒரு குறை, நம்ம ஆளுங்கெல்லாம் வர்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, தண்ணி இருக்குன்னு கீழே பாத்ரூம் போக மேலே வந்து ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப நாத்தம் தாங்க முடியல, எங்களால் அங்கிட்டு நடந்து கூட போக முடியல, அந்தளவுக்கு அசிங்கமாக இருந்தது. இது வந்து நாங்கள் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தட்டு புத்துன்னு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த செட்டு நேரத்தில் அந்த தண்ணி இருக்கிற இடம் வந்துடும் சொன்னாங்க. அவங்க வருவங்க சொன்னாங்க. அது மாதிரி இறங்குறதுக்கு ஒரு இடம், ஏறதுக்கு ஒரு இடம் தான். சில இடத்துல மட்டும் ஏறுறது இறங்குறது ஒரே மாதிரி தான். நமக்கு தண்ணி பட்டுனா வழுக்குது பயங்கரமாக. நான் 2-3 இடத்துல சறுக்கி தான் வந்துருச்சு. இப்போ இப்படியெல்லாம் இருந்தால் கூட ஒன்றும் தெரியல, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப குத்தி இறக்கம். இந்த தண்ணி வடிகிற இடம் எல்லாம் பாருங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளால் காலில் வைக்க முடியல, வழுக்குது பயங்கரமாக. பாருங்க நண்பர்களை எப்படி இறங்குறாங்க பாருங்களேன்.
ஆனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா எப்படியாச்சும் மேலே போய் அந்த வெள்ளையங்கிரி அப்பனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரவாயில்லப்பா கீழே அதை இறக்கி விடுவாங்களா இறக்கி விட நமக்கு இல்லை மேலேயே படுத்துக்கலாம் இந்த தரிசனம் பார்த்து அப்படி தான் உண்மையாகவே நாங்கள் ஐடியா பண்ணி போயிட்டுருக்கேன். தரிசனம் மேலே போய் பார்த்துட்டு அங்கேயே படுக்கலாம்ன்றத ஒரு ஐடியாவில் தான் போகிறேன். என்னன்னு தெரியல, அங்கே போன பிறகு தெரியும். இது பாருங்கள், இதுதான் வந்து அந்த 6வது இடத்துல இறங்குறோம்ல, 6வது மலை இறங்கும்போது அங்கே ஒரு தண்ணி குளம் குளிக்கிறதுக்கு இருக்குதுன்னு சொன்ன பாருங்கள். இந்த இடம் தான் தண்ணி ரொம்ப ஜிலோன்னு இருக்கும் ஒன்று, அதே மாதிரி காற்று ரொம்ப அடிக்குது. அன் டைமு நாங்கள் குளிக்கலை, பட் எனக்கு கீழே குளிச்சுட்டு தான் வந்துட்டோம். மேலே வந்து நாங்கள் குளிக்கலை, என்ன உண்மையை சொல்லணுமில்ல, குளிக்காமல் பாருங்களேன். நான் கால் கை மட்டும் அலம்பிட்டு அங்கே பாருங்கள் சிவன் நந்தியோடு இருக்கு பாருங்கள், அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டேன். நல்லா தெரியுது. நிறைய பேர் என்ன சாமி கும்பிட்றாங்க இங்கே. எல்லாம் குளிச்சவங்க இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள் சூளை எல்லாம் சாமியாக தெரியுது பாருங்களேன். 3 எலுமிச்சம்பழம்லாம் குத்தி வச்சுருக்காங்க, என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள் இது தண்ணி பாருங்கள், தண்ணியில் தான் நிறைய பேர் அங்கே அந்த இதில் இருக்குது, சரியாக தெரியல. தண்ணி தான், தண்ணி அங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்களேன் இறங்கி வராங்க, மேலே இறங்கி வர போகுது. வச்சுருக்கீங்களா, நான் கேமராவில் அது செல்ஃபோனில் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுதான் தெரியுதுங்களா. நாங்கள் மேலே ஆமாங்க, நாங்கள் மேலே வந்துட்டோம். அப்பாடி 7வது மலைக்கு மேலே ஏறிட்டோம். சிவனை பார்க்கலன்னோ இருந்தாலும் சூலாயுதம் தெரியுது. மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஏன்னா நம்ம மேலே வந்துட்டோம் என்றது. எப்படியோ வந்துட்டோங்க. வந்து இன்னும் பாருங்களேன், இது இங்கே நின்றுட்டுருக்கேன். இன்னும் இங்கே கொஞ்சம் நிறைய பேர் கூட்டமாக இருக்குது லைனாக. எனக்கு கொஞ்சோண்டு பாதை தானே, அதில் வந்து நம்ம வந்து இடையில பூந்தெல்லாம் போக முடியாது. அதனால் நாங்கள் வந்து பின்னாடி தான் நான் நின்றுட்டுருக்கேன். அந்த சூலாயுதமாக குத்தி வச்சுருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். இருட்டு பயங்கரமான. இங்கே பாருங்க, 2 பக்கம் அங்கே பாருங்கள், அதான் சன்னதி. அதை அந்த இதுக்குள்ளே தெரியுது பாருங்கள், அதே தான், அதுதான் சன்னதி. சின்னதாக தெரியுது பாருங்கள். அதை நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும், உங்களுக்கு வந்து தெளிவாகவே காட்டுவோம். தெளிவாக காட்டுவோம். இங்கே பாருங்களேன், நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர் அந்த இடத்துல நிற்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு சீக்கிரம் கும்பிட்டு போக மாட்டேன்றாங்க. எல்லோரும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அசதியாலே என்னமோ தெரில, சரி போகலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன்றாங்க. எல்லோரும் கும்பிட்டுட்டு திரும்ப நிற்கிறாங்க. நாங்கள் வேறு ரொம்ப நேரமாக ஒரு 1/2 மணி நேரமாக நின்றுருக்கோம்னு நினைக்கிறோம். நின்று பிறகு தான் கொஞ்சம் நகர்ந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் நான். முன்னாடி ரொம்ப அவர் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பூசாரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க தான் இதில் வந்து அவங்க வகார எப்படி இதுன்னு தெரிலன்னா அவங்க அங்கே காணிக்கெல்லாம் ஒன்றும் வாங்கலை. பூசாரியில் ஒரு பைசா கூட வாங்குறதில்ல, அங்கே எதுவுமே கிடையாது. நம்ம கொடுக்குற பொருளை கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்காவது கொடுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அவரே தின்னூறு பூசி விட்றாங்க. ஆனால் இன்னொரு இது என்னென்னா, சிவன் கோயிலுக்கு போனால் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியும், ரொம்ப ஐதீகத்திலே சொல்லுவாங்க. சிவன் சொத்து கொள்ள நாசம் எது எடுத்துகிட்டு வராதிங்க, சிவன் தின்னூரை பூசிட்டு அந்த இடத்துல சிவன் சந்நிதியில் உட்காராதீங்க, அப்படியே வந்துடணும் அப்படின்வாங்க. அதனால் சிவன் சந்நிதியிலேருந்து வந்து நம்ம பூசி விட்றாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அவரே வந்து பூசி விட்றதுல இது உண்டு. நாங்கள் எல்லாருக்குமே அவரே தான் பூசி விட்றாங்க. பூசாரி வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சிலவங்க நம்ம கேட்குறாங்க. அதாவது அவர் அது கூட செழிப்பு இல்லாமல் சொல்கிறாங்க. என்ன பாவம், அவர் சொல்லும்போது கூட சொல்கிறாங்க, ஃபோட்டோலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டே இருக்காதிங்க, அடுத்தடுத்த ஆளை கொஞ்சம் இடம் விடுங்க, வழி விடுங்க அப்படிலாம் சொல்கிறாப்புல அவர். 2 கேட் ஆனால் அது வந்து வாசல் 2 கேட் வச்சுருக்காங்க. அது எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தெரியல, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து 2 இது போட்டிருக்காங்க. குரங்குகள் ரொம்ப அநியாயம், இல்லைன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு போட்டு நாசம் பண்ணுவாங்க போல இருக்குது. நிறைய சூலாயுதம் இருக்குது, ஒவ்வொருத்தராக வேண்டுதல் கொண்டு வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. அதான் சூலாயுதமாக தெரியுது பாருங்களேன். கல்லெல்லாம் செங்கக்கல்லாம் 1-2 கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக ஒரு தூண் மாதிரி கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பாறைக்குள்ளே தான் இருக்குது அந்த சன்னிதானமே. இந்த சன்னிதானத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ சின்ன சிவலிங்கம் பாருங்கள். ஆதிவாசிங்க தான் கண்டிப்பாக இதை வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சு கும்பிட்டுருப்பாங்க. நம்ம ஆளுங்க இப்போ எடுத்துக்க மாட்டாங்க போல். ரொம்ப வித்தியாசமான சிவன், பார்க்கக்கூடாது, பார்க்குறவங்க எல்லாமே இங்கே வந்து பார்க்கணும்.
எனக்கு வந்து சரியாக தெரியல பாருங்களேன். நான் இன்னும் லைனில் தான் நின்றுட்டுருக்கேன். சோலாரில் ஆனால் இங்கே கொஞ்சம் இருக்குது. சோலார் வேறு வழி இல்லை, அதனால சோலார் தான். அந்த சிவனோட இந்த பக்கம் பாருங்களேன் டோரு. நான் இங்கிட்டு வந்துட்டேன் பாருங்களேன். நல்லா தெரிஞ்சு பாருங்களேன். ஏதோ ஒருத்தர் வந்து சூலாயுதம் கொடுத்துருமா என்ன சொன்னார், அதை அவர் இங்கே நோக்கி விட்டு தர்றாரு. நந்தி அங்கே இது வச்சுட்டு உள்ளே போகல, அப்படி வெளியே நின்று தான் அதே இதை பாருங்களேன். இங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இவங்களே எனக்கு பின்னாடி வந்தவங்க. நான் அப்படி இப்படின்னு பூந்து வெளியில் வந்து ஒரு ஓரமாக நின்று இதோ சில ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. அவர் தான் பூசாரி, அவர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவரே நெத்தியில் பட்டையை போட்டு விட்ருவாப்புல. பட்டையை போட்டு விட்றாங்களா, அந்த பட்டையை போட்டு எடுத்து வச்சுட்டுருவார். அவர் வந்துடுவாப்புல. நானும் பிரசாதம் வாங்கணும்னா ஏன்னா சும்மா கும்பிட்டுட்டேன் நான், அவ்வளோதான். மேக்ஸிமம் இன்னொருலாம் போட்டு எனக்கு அப்படி இல்லை. நான் ஓரமாக வந்து நின்றுட்ட வீடியோ எடுக்கனால அதை இடையில போய் நினைக்க வேண்டாம், அவங்க ஏதாவது நினச்சிப்பா அப்படின்னு சொல்லி பட்டையை போட்டுட்டு வராங்களா. என் கூட வந்து பையனும் இருக்குது, அவனும் வந்து லைனில் தான் நின்றுட்டுருக்கு, இன்னும் வெளியில் வரல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூஜை டைமில் இவங்க வந்து மேலே அடிப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் கேட்க. கீழே வரைக்கும் தெரிய ஒரு மேலே. என் கூட வந்து பையன் பட்டையை போட்டு வருது பாருங்கள். அங்கே இறங்க போகிறோம் பாருங்கள். இறங்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடுவேன். அவ்வளோதான். நாங்கள் நினச்சிட்டு வந்தது ஒன்று. ஆக்சுவலாக எங்களால் இதுக்கு மேலே கீழே இருக்கும், ரொம்ப குளிர், உடம்பெல்லாம் நடுங்குது கடக்கடான்னு. அதனால் நாங்கள் எப்படியாச்சும் கீழே இறங்கிடுவோன்ட்டு இந்த ஒரு இருட்டில் பொறுமையாக இறங்க போகிறோம். இதெல்லாம் வந்து பாருங்களேன், ரொம்ப எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக கீழே இறங்குறதுக்காக இருக்கோம். ஆமாம் நண்பர்களே, பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்களேன். இதுக்கடி அங்கே இருக்கணும் அப்பா. அதனால் நாங்கள் இந்த குளிருக்கு மேலே இதுக்கு மேலே எனக்கு இருக்க முடியாது, நாங்கள் பொறுமையாக இறங்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லோரும் மறுபடியும் இன்னொரு வீடியோ எடுத்து உங்களோட வர வரைக்கும் வணக்கம்.